வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இன்னைக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா 190 பேர் வந்து டி-ஷர்ட் போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட டி-ஷர்ட்டை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. முதல்ல டி-ஷர்ட்டை தயாரிச்சது 1904வது வருஷம் கூப்பர் அண்டர்வேர் அப்படின்ற கம்பெனிங்க. அண்டர்வேர் கூட சேர்த்து மேல இருந்து போட்டுக்கிறதுக்காக தயாரிச்சது தான் இது. இதுக்கு பேரு லாங் அண்டர்வேர்னு அப்ப வச்சிருந்தாங்க. நல்ல வேளை இப்ப பேரை மாத்திட்டாங்க. ஸ்காட் ஃபிட்ஸர்லாண்ட் இவர் தான் முதல்ல டி-ஷர்ட் அப்படின்ற வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்தினாரு. 1920வது வருஷம் திஸ் சைட் ஆஃப் பாரடைஸ் அப்படின்ற புக்ல டி-ஷர்ட் அப்படின்ற வேர்டை இவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை நம்ம ஆளுங்க அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே எங்கிருந்தோ ஒரு இடத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகிறது தானே. டி-ஷர்ட் அந்த நேம் எப்படி வந்தது தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் செய்யப்பட்ட லாங் அண்டர்வேர் பாத்தீங்கன்னா டி ஷேப்ல அப்படி ஷர்ட் மாதிரி வந்திருக்கும். சரி, இது ஒரு ஷர்ட் டி-ஷர்ட் அப்படின்னு வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா A to Z எல்லா ஷேப்லயும் டி-ஷர்ட் கிடைக்குது. ஆரம்பத்துல வீட்டுக்குள்ள போட்டுக்கிற மாதிரி தான் டி-ஷர்ட் தயாரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில போட்டு போற மாதிரியும் டி-ஷர்ட்டை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட்டும் அடிச்சது. அதுக்கப்புறம் நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பனியன் துணியிலேயே ஷர்ட்டும் தயாரிச்சிருக்கலாம். இந்த ஃபார்மல்ஸ்லாம் கடுப்பு. டி-ஷர்ட்டை எல்லாருமே யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அதை பிரபலமாக்குனது மெர்லின் பிராண்டோ போன்ற 3 நடிகர்கள் தான். அவங்களோட படங்கள், விளம்பரங்கள், அப்புறம் அவங்க போற வர இடத்துலலாம் டி-ஷர்ட் யூஸ் பண்ணதுனால மக்களும் அதை பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டி-ஷர்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா இஸ் த பவர்ஃபுல் மீடியம். முதல்ல கம்பெனியோட விளம்பரத்தை டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணது 1939ல விசார்ட் அப்படின்ற கம்பெனிங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ்க்காக ஃப்ரீயா அந்த டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, வெளிநாட்டோட கம்பெனி விளம்பரத்துக்காக பிரிண்ட் பண்ண டி-ஷர்ட்டை நம்ம ஊர்ல காசு கொடுத்து வாங்கி நம்ம போட்டு சுத்துறோம். ஃபர்ஸ்ட் டி-ஷர்ட்ல கிராஃபிக் டிசைனை புகுத்துனது வந்து ட்ராபிக் டாக்ஸ் அப்படின்ற கம்பெனி. 1970ல பாப் ஆல்பம்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த ஆல்பம் நேம், அப்புறம் பாப் சிங்கர்ஸ் இவங்க எல்லாத்தோட டிசைனையும் கிராஃபிக்கலா டி-ஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி வித்தாங்க. செம்ம ட்ரெண்டிங்கா இருந்தது. எனக்கும் அந்த மாதிரி டி-ஷர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். டி-ஷர்ட்களை பொதுவாகவே காட்டன்ல தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா லெதர்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன் கேட்குறீங்க? தங்க இலையிலலாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதாவது தங்க நூல்ல. இந்த தங்க நூல்ல செஞ்ச டி-ஷர்ட் எங்க காய போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஆரம்பத்தில் இந்த பிரிண்டட் அந்த டிசைன் உள்ள டி-ஷர்ட்ஸ் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அதாவது சாயம் போகுது, அந்த பிரிண்ட் வந்து அழிஞ்சு போயிடுது, கசிங் போயிடுது, எக்ஸெட்ரான்னு. அதுக்கப்புறம் 1959ல பிளாஸ்டிசால் அப்படின்ற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த டிசைனை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுங்க. ஆமாங்க, அந்த டி-ஷர்ட் கிழிஞ்சி கரித்துணி ஆனாலும் அந்த டிசைன் அப்படியே இருக்கும். உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் 200 கோடி டி-ஷர்ட் சேல் ஆகுது. இதுல பாதி நம்ம பசங்க வாங்கினது தான். இந்த உலகத்தோட காட்டன் மார்க்கெட்டோட மொத்த வேல்யூ பாத்தீங்கன்னா $12 பில்லியன். அதுல முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இந்தியாவும் சைனாவுங்க. இதுல குறிப்பா இந்தியால இருந்து எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா 60 மில்லியன் டி-ஷர்ட் சேல் ஆகுது. அதுல முக்கியமான பங்கு வந்து நம்ம திருப்பூருக்கு இருக்கு. இந்த உலகத்தோட மிக காஸ்ட்லியான டி-ஷர்ட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? $4 லட்சம். இதுல வந்து 16 வகையான டைமண்ட்ஸ் வந்து பதிச்சதுனால இவ்வளவு காஸ்ட்லியா. நான் யூஸ் பண்ண டி-ஷர்ட்டோட வேல்யூ தெரியாம இதை சொல்றாங்க. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.